என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை தம்பி. நான் பயங்கரமான ரவுடி. என்னோட ஆவேசம் அடங்கிறதுக்கு முன்னாடி நேரா அந்த ரெட்டி வீட்டுக்கு போய் அங்க ஒரு கேரள கதக்களி ஆடி அந்த ஆந்திரா கிளிய அல்லாக்கா தூக்குறோம். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? அவர் தான் ரெட்டி. இவன் தானா ரெட்டி? நேரா போய் அந்த ரெட்டியை ரொட்டியாக்கிட்டு அவன் பொண்ணை தூக்குறேன். நீ ரிட்டர்ன் டிக்கெட்டை மட்டும் எடுத்து வை. பாஸ், ரிட்டர்னும் வித்தவுட் தான். எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? అలాగండి. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசால்ட் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டான். ஆஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோட ரெடி பண்ணி வை. சும்மா தருவாங்களா பாஸ்? சும்மாவா? அப்ப நீ அங்கிருந்து வரும்போது காசே எடுத்துட்டு வரலையா? ஒரு வேகத்தில் வந்ததுனால மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். சரி, நான் போய் மேட்டரை முடிச்சுட்டு வரேன். நீ வாட்டர் மட்டும் பிடிச்சிட்டு வா. தண்ணி சும்மா தருவாங்களா பாஸ்? வாட்டருக்கு தான் காசு தேவை. தண்ணி கார்பரேஷனோடது, வாட்டர் ஃப்ரீ. போ. டேய் மொட்டை, ఎవర్రాది? నువ్వే రెడ్డియా? అవును. అగ్గిపట్టి ఉందా? లేదు. లేదా? நம்ம பையன் உன் பொண்ணை லவ் பண்றான். நீ ஊன்னு சொன்னா கூட்டிட்டு போவேன், ஊன்னு சொன்னா తూకిட்டு పోవేండా. ఏమిరా చెప్తాడు? మీరు కూతురు కావాలని చెప్తున్నారు అన్నయ్య. దొంగనా కొడుకా! புல்லட். என்ன பயந்துட்டீங்களா? கன்னுலாம் எனக்கு பன்னு சாப்பிட்ற மாதிரி வாயில கடிச்சு வயிற்றுல அரைச்சி டிசென்ட்ரி வழியா டீசெண்டா டிஸ்போஸ் பண்ணிடுவேன். అప్పుడు మీకు గన్ను వద్దు. రేయ్ వేసండ్రా. பாஸ், நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். சில்லி மாதிரி பேசாதப்பா. எது பேசுறா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. என்ன பாஸ், இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க? குட் கொஸ்டின். இந்த அசால்ட் ஆறுமுகம் கோடாலியவே கோல்டு மெடலா வாங்கியிருக்கான்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு ஒரு அர்த்தமும் வேணாம். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே? குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். என்ன கைத்தாங்களா அவுட் குட் போறியா? வேற இடைஞ்சலா இருக்கு, இந்த ஸ்டாண்ட்ல கொஞ்சம் மாட்டி. இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இதே ஊர்ல ஸ்டே பண்ணி காயங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு அரசு ஆஸ்பத்திரியில என்ன அட்மிட் பண்ணி 5 லிட்டர் ரத்தம் ஏத்த சொல்லுப்பா. ஐயோ தம்பி, இங்க ஹாஸ்பிட்டல் எங்கம்மா இருக்கு? டேய் செல்முருகா போண்டாமணி. பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. பாஸ், நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசை மருவம் வச்சா அது மாறு வேஷமாடா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. பாஸ், நீங்க எப்படி பாஸ் இருக்கீங்க? இந்த கண்டிஷன்ல என்ன பார்த்து கேக்குற கேள்வியாடா இது? பாஸ் வாங்க பாஸ், ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்க பாஸ். ஆஸ்பத்திரி இந்த பக்கம். இல்ல பாஸ், இந்த பக்கம். இந்த பக்கமா? இந்த பக்கமா? என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? ஓகே ஜமா, எல்லாரும் வந்துறோம். அடி ராக்காய் மூக்காய் குப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாத்தியாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு குத்தவாங்கடியோ. ஏய், இதெல்லாம் பழைய பீஸாச்சு. அன்னக்கிளியில ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. இங்க ஆந்திராவில் வந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்காளுங்க. இறங்குங்க பாஸ், நம்ம ஏரியா வந்துருச்சு. அப்பா அப்பா. என்ன பாஸ், புதுசா கட்டின மேம்பாலம் மாதிரி வளைஞ்சிட்டீங்க? ஏன் மினிஸ்டர் வச்சு ஓபன் பண்ண?
தமிழ்நாட்டுல சிங்கம் மாதிரி இருந்தீங்களே பா. இது எந்த ஏரியாடா? பாம்பேல தாராய் மாதிரி, ஆந்திரால தோராவி பாஸ். தமிழர்கள் வாழும் பகுதி. அப்படியா? இங்க நம்ம எங்க தங்க போறோம்? எங்க வேணா தங்கலாம் பாஸ். அங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க. வாங்க வேற யாரா படுக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் படுத்துக்கலாம். வேற யாராவது படுக்கிறதுக்குள்ளயா? டேய், நீங்கெல்லாம் பிளாட்பாரங்களா? எஸ் பாஸ். பிளாட்பாரத்துல எல்லாம் மனுஷன் படுப்பானாடா? ஃபைவ் ஸ்டார் இல்லாட்டி என்னப்பா, ஒரு 4 ஸ்டார், ஒரு 3 ஸ்டார். கழுத குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. குடிசை கூட இல்லாம பண்ணிட்டானுங்களே. சரி பாஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொசு வத்தியாவது இருக்காடா? கொசு இருக்கு, வத்தி இல்ல. சரி, சொரிஞ்சுக்கிறேன்.